கனமழை காரணமாக, அதாவது குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு முன்னால் தொடர் மழை நம்முடைய கடலூர் மாவட்டத்திலே பெய்தது. இதில் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதே போல் விவசாயிகள் விற்பதற்காக வைத்திருந்த நெல்லும் நனைந்து முளைப்பு கண்டது. இது விவசாயிகள் வாங்கிய அந்த நெல்கள் எல்லாம் நம்முடைய சேத்தியத்தோப்பு கூட்டுறவு சக்கரை ஆலையிலே அவருடைய உரிய அனுமதியை பெற்று 7500 மெட்ரிக் டன் நெல் சாக்கு மூட்டையை பிடிக்கப்பட்டு இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த சாக்கில் முளைந்த நெல்களை பார்வையிடுவதற்காக நான் வந்தபொழுது புதிதாக பிளாஸ்டிக் தார்பாய்களை கொண்டு அனைத்தையும் மூடி இருக்கிறார்கள். இந்த ஒரு அடுக்கை நான் தூக்கி பார்த்தபோது கிட்டத்தட்ட எல்லா நெல்மணிகளும் முளைத்திருக்கிறது. இது அரசுடைய கவனக்கோளாறு. கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாட்களாக மழை பெய்யல, நல்ல வெயில் அடிக்குது. 2-3 நாளா நல்ல வெயில் அடிக்குது. திறந்து வைக்க வேண்டிய நேரத்தில் எம்எல்ஏ பார்க்க வராரு அப்படின்னு சொன்னோம்னா அதை மறைப்பதற்கு இந்த அரசு முயற்சி செய்கிறத தவிர, இதே தான் சட்டமன்றத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் கேள்வி எழுப்புகிறார். உரிய பதில் சொல்லாமல் அங்கே இல்லை இங்கே இது அதுன்னு மழுப்பலாக பதில் சொல்கிறார். முதலமைச்சர் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்.